ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா கும்பமேளா நடக்குது. கும்பமேளாவுக்கு போகிறாங்க. நான் கூட போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் கூட்டத்தை பார்த்தவங்க தான் பார்த்தா இவ்வளோ கூட்டமாக அப்படின்னு சொல்லிட்டு போகலை. அதனால தான் வந்து போகலை. கோடிக்கணக்கான மக்கள் வந்து போகிறாங்க. இவ்வளோ பேர் வந்து போகும்போது நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ கூட்டத்தில் நம்ம போகும்போது அங்கே வந்து சாப்பாடு இருக்கணும். அப்போ அங்கங்கே பார்க்குறோம், அப்படியே ரோட்டில் வந்து படுத்துக்கிறாங்க. சாப்பாடு இது அவ்வளோ கூட்டம். அந்த கூட்டத்தில் இப்போ திரும்பியே வர முடியல, அந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்குது. அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் போய்ட்டு எத்தனையோ கிலோமீட்டர் நடந்து தான் போகணும்னு சொல்கிறாங்க. ஊருக்கு வெளியில் தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கார் வந்து நிற்கிது. இப்போ வந்து நம்ம கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடுவோம். எல்லாருக்கூடையும் சேர்ந்து போகிறோம். கண்டிப்பாக ஒரு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் வந்து பயந்து போய் தான் நான் வந்து போகல. எல்லா இடத்துலேருந்து பஸ்ஸிலலாம் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. 3000 4000 தான். ஆனால் இவ்வளோ கூட்டத்தில் போகிறது வந்து ரொம்ப கஷ்டம். இவ்வளோ தூரம் வந்து நம்ம போய் அங்கே பார்த்துட்டு வருது ரொம்ப வந்து சாதாரண நாட்கள் வந்து நம்ம போகிறதுக்கும் இப்போ வந்து இப்போவே அங்கே நிறைய வீடியோக்கள் இன்ஸ்டாகிராம்லாம் வந்து அதை பார்க்கவே நமக்கே வந்து இதாக இருக்குது. அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான மக்கள் கூட்டம் ரொம்ப கஷ்டம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். இந்த கூட்டத்தை பார்த்தோன்னே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் போகலை. இப்போ வந்து ட்ரெயின்லலாம் வந்து டிக்கெட்டே இல்லை. எல்லா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏறி போகிறாங்க. ஆனால் அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பஸ்ஸில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. டிராஃபிக் அப்படி வந்து நிற்கிதுன்னு போட்டுருக்காங்க. இப்போ முடிய போகுது இந்த மாதம். அதனால் இன்னும் 10 நாள் தான் இருக்குது. அது ஏகப்பட்ட கூட்டம் வந்து உங்களுக்கு முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ குளிர்காலம் வேறு. சம்மர் இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ குளிர்காலம், இப்போ சொட்ரு அதெல்லாம் வந்து போட்டுக்கணும். நம்ம அங்கே வந்து ஹோட்டல் அதெல்லாம் வந்து இருக்காது. அங்கங்கே நம்ம கிடச்ச இடத்துல வந்து படுத்தாலும் பயங்கரமான ஒரு குளிர் வந்து இப்போ இருக்குது. பயங்கர குளிர் இல்லைனாலும் ஓரளவுக்கு வந்து குளிர் ராத்திரி நேரத்துலாம் வந்து குளிர் இருக்க தான் செய்யும். குளிரில் நம்ம போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் வந்து யோசித்து பார்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போக வேண்டாம், சாதாரண நாட்டில் வந்து போய் பார்த்துக்கலாம், இப்போ வந்து போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் போகலை. இப்போ மக்கள் வந்து கோடிக்கணக்கில் போகிறாங்க. போகிறவங்க எல்லோரும் முதல்ல இந்த சேஃப்டியை வந்து பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து போட்டுருக்காங்க. அதற்கான இதை ரொம்ப சேஃப்டியாக வந்து கூட்டங்களில் வந்து கோடிக்கணக்கான மக்கள் வர கூட்டத்தில் நம்மளுடைய பொருளை நாம் தான் வந்து சேஃப்டியாக வந்து வச்சுக்கணும். அதை வந்து பார்த்து ஜாக்கிரதையாக போட்டு ஜாக்கிரதையாக வந்து வரணும். ட்ரெயின்லேயே பஸ்ஸில் எதில் வந்து போனாலும் சரி, நம்ம வந்து யாரையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. அவங்க கூட போய்ட்டு அவங்க பக்கத்தில் பாத்ரூம் போயிருந்தா கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்து அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பயமாக இருக்கும். பார்த்து ஜாக்கிரதையாக வந்து போயிட்டு வாங்க. முடிஞ்ச வர குழந்தைகளை வச்சுருக்காங்கன்னா நீங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமான இடத்துக்குலாம் வந்து எப்போவுமே வந்து போகாங்க. குழந்தைகள் பெருசானதுக்கப்புறம் வந்து போங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து பார்க்குறாங்க. ஃபோன் நம்பர்லாம் எழுதி வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா எழுதி வந்து குழந்தைகிட்ட பையில் அங்கெல்லாம் போட்டு வச்சுட்டாங்க. இருந்தாலுமே எதுக்காக வந்து குழந்தைகள்லாம் வச்சவங்க முடிஞ்ச வரை போகாதீங்க. சேஃப்டியாகவே வந்து இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன். அதனால் கண்டிப்பாக வந்து மறக்காமல் பார்த்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்.